தமிழில் பெயர் பலகை இல்லாத நிறுவனங்களுக்கு மே மாதம் முதல் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அறிவித்துள்ளார். திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தமிழக அரசின் கிளை அச்சகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழில் பெயர் பலகை வைக்காதவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் 50 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். சட்டமன்ற கூட்டம் நடைபெற்ற பிறகு மீண்டும் தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நலத்துறை தான் அதையெல்லாம் கண்காணித்து ஏற்கனவே 50 ரூபாய் என்றுதான் அபராதம் இருந்தது. தமிழிலே பெயர் எழுதாதவர்களுக்கு அது 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற வழிமுறையும் நிச்சயமாக செய்யப்பட இருக்கின்றது. அதனால தான் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்களுக்கெல்லாம் அவருடைய பெயர் பலகை அவர்களாகவே அரசினுடைய வழிகாட்டுதலோடு அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி அது மே மாதத்திலிருந்து நிச்சயமாக மேலும் விரைவுபடுத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த பெயர் ஒழுங்காக சரியாக எழுதுவதற்கான அரசின் வழிகாட்டுதலோடு எழுதுவதற்காக தமிழிலே இருக்கக்கூடிய வகையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும்.